லடாக்ல கலவரம் செய்த அந்நிய நாட்டு கைக்கூலி சோனம் வாங்சுக்கோட தொடர்புல இருந்து பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியாக இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண ஒரு பாகிஸ்தான் உளவாளிய லடாக் போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை லடாக்கோட டிஜிபி தெரிவிச்சிருக்காரு. பாகிஸ்தானிய பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்கள் ஐநா சபைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ ஐடியாலஜி உலகத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து என்று பேசியிருக்காரு. Hate driven ideologies such as India's Hindutva driven extremism pose a danger to the entire world. இதை தவிர பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் போர்ல ஜெயிச்சிருச்சு என்று வரை கிளைம் பண்ணியிருக்காரு. Excellencies, we have won the war and now we seek to win peace. இவருடைய பேச்சுக்கு நம்மளுடைய தரப்புல இருந்து ஒரு இந்தியன் டிப்ளமேட் சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் வாங்க. டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. Best packages, excellent service and full jolly experience க்கு guarantee. So எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா லடாக் பகுதி கலவரத்திற்கு யார் காரணம் என்று டீடைலாகவே 2 நாள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒரு சர்வதேச சதி இருக்கு. பாகிஸ்தான், சைனா, சிஐஏ, டீப் ஸ்டேட் என்று பலருடைய கைகள் இதுக்கு பின்னாடி இருக்கு என்று சொல்லியிருந்தேன். அதை நிரூபிக்கும் விதமாக இன்னைக்கு லடாக்கோட டிஜிபி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல சோனம் வாங்சுக் என்ற அந்த அந்நிய நாட்டு கைகூலியோட பாகிஸ்தானி இன்டெலிஜென்ஸ் ஆபரேட்டிவ் ஒருத்தர் கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரை நாங்க கைது பண்ணிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பகிரங்கமாக வெளியில வந்து சொல்லியிருக்காரு. हमने पिछले दिनों जब चलो इस प्लेटफॉर्म में बता देता हूं, हमने एक पाकिस्तान पीआईओ भी पकड़ा था जो इनके साथ उनकी रिपोर्टिंग करके अक्रॉस भेज रहा था. उसके भी एक हमारे पास रिकॉर्ड है. சோ பாகிஸ்தான் உளவமைப்பு அவங்கள சாதாரணமா இடப்படக்கூடாது. 24 மணி நேரம் இந்தியாவை எப்படி அழிப்பது என்பதுதான் பாகிஸ்தானி இன்டெலிஜென்ஸோட தலையாய நோக்கமாக இருக்கிறது. அப்படி இந்தியாவை அழிக்க துடிக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் யூனிட்டோட இந்தியாவை சேர்ந்த ஒரு போராட்ட குழு, போராட்டக்காரர் தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய இன்டென்ஷன்ஸ் என்ன, அவங்களுக்கு பின்னாடில இருந்து இயக்கக்கூடியது யார் என்பதை நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. இவரை கைது பண்ணது சரியா இல்லையா அப்படிங்கறதையும் உங்களுடைய பேஸ் ஜட்ஜ் பண்ணிக்க விட்டுறேன். நேத்துல இருந்து சோனம் வாங்சுக்க கைது பண்ணதுல இருந்து பாவம் அவர் ஒரு அப்பாவி நிறைய யூடியூப் கமெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ், ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. ஒருபோதும் ஒரு டீச்சரு, ஒரு இன்ஜினியரு, எஜுகேஷன் ரிஃபார்மிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்று இவருக்கு ஏதோ பேர் சொல்லி இவரெல்லாம் வன்முறையில் ஈடுபடுவாரா ப்ரோ? மோடி அரசாங்கம் இவரை முடக்க பார்க்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அவர் கையும் களவுமாய் அம்பலப்பட்டிருக்காரு, பிடிபட்டிருக்காரு. பாகிஸ்தானி இன்டெலிஜென்ஸ் ஆபரேட்டிவோட தொடர்பில் இருந்திருக்காரு என்ற தகவல் வெளியாயிருக்கு. இது மட்டும் பத்தாது, இன்னும் இதுல தீவிரமான விசாரணை நடந்து இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கைது செய்து அவர்களை விசாரிக்கிற விதத்துல அனைத்து உண்மைகளும் வெளிவர வேண்டும். இனியும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்திகள் இந்தியாவில் செயல்பட பயந்து நடுங்கணும். மத்திய அரசாங்கம் நம்மள சும்மா விடாது. இந்திய அரசாங்கம் நமக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கும். அதனால நம்ம வாழ சுருட்டிக்கிட்டு இருக்கணும், இந்தியாவோட கலவரம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தையே நம்ம விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு ஆன்டி இந்தியா போர்சஸ்க்கும் வரணும். அப்பேற்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை இந்த லடாக்ல சோனம் வாங்சுக் கேஸ்ல மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மக்களுடைய சார்பாக நம்ம வச்சுக்கலாம். இவர் எப்படி இதுக்கு முன்னாடியே டான் மீடியா என்ற ஒரு மீடியா நடத்திய பிரீக் பாகிஸ்தான் என்ற ஒரு ஈவெண்ட்டை இஸ்லாமாபாத்துக்கு போய் பாகிஸ்தானுக்கு போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாரு, அங்க போய் பெருமையா வீடியோ போட்டாரு அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு லடாக் போலீஸ் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு, பங்களாதேஷ்க்கு போயிருக்காரு, இன்னும் பல நாடுகளுக்கு போயிருக்காரு, எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, இவருக்கு எதிராக நாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க போறோம் என்று லடாக் போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லடாக் மக்களுடைய பல வருஷ கோரிக்கை அவங்கள ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து பிரிச்சு எடுக்கணும் என்பதுதான். ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்று சொல்லும் போது ஜம்மு இருக்கு, காஷ்மீர் இருக்கு. லடாக் என்பது அது ஒரு நெக்னெக்டட் பார்ட்டாக ரொம்ப நாளாகவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே கொடுக்கல, அதனால எங்களை தனியாக பிரித்து விடுங்கள் என்று கோரிக்கையை நிறைவேற்றினது நரேந்திர மோடி. லடாக்கை தனியாக யூனியன் டெரிட்டரியாக பிரித்து எடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி, லடாக் தனி என்று பிரித்த நரேந்திர மோடிக்கு எதிராக நீங்க போராட்டம் செய்றீங்கன்னா உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது கிளியரா எக்ஸ்போஸ் ஆயிருக்கா இல்லையா? யூனியன் டெரிட்டரியா அறிவிச்சு நேரடியாக மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் கொடுத்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்து அதை ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக மாத்தி இந்தியா முழுக்க வாங்க நம்ம டூருக்கு லடாக் போலாம் என்று ஒரு மனப்பான்மையை உருவாக்கி டூரிசமை பெருக்கி அங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நரேந்திர மோடிக்கு எதிராக போராடுறீங்கன்னா உங்களை பின்னாடில இருந்து இயக்குவது யார் என்பது இப்போது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. இனியும் உங்களுடைய டிராமா இங்க எடுபடாது. ஓகே, அப்படியே உள்நாட்டில் இருக்கக்கூடிய தேச துரோகிகள், தேச விரோதிகளை பத்தி பார்த்துட்டோம். வெளிநாட்டுக்கு போவோம். வெளிநாட்டுல பாகிஸ்தானுடைய பிரதமர் ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, யூஎன் ஜெனரல் அசம்பிளில போய் ஹிந்துத்வா உலகத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு பேசியிருக்காரு.
இதுல பாருங்க, அவருக்கு ஹிந்துத்துவா அப்படின்னு கூட சொல்ல வரல, ஹிந்துத்துவாவா ஏதோ வளர்றாரு. Ladies and gentlemen, there must be no space for hate speech, discrimination or violence against any person or against any religion. Hate-driven ideologies such as India's Hindutva driven extremism pose a danger to the entire world. எழுதி கொடுத்தவங்க தப்பா எழுதி கொடுத்திருக்காங்களா, இல்ல எழுதி கொடுத்ததை வாசிக்க கூட தெரியாத ஒரு தற்குறி பிரதமரை அந்த நாட்டுல உருவாக்கி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. ஏன்னா அங்க ஹிந்துத்வா ஹிந்துத்வா என்று சொல்லி சொல்லி பழக்கப்பட்டவங்க. ஹிந்துத்வா வெரி டேஞ்சரஸ் என்று பாகிஸ்தான் கூட சொல்லிப்பாங்க. ஆனா வெளியில வந்து பேசும்போது பார்த்து படிக்க கூட தெரியாத ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவர் பார்த்து கூட படிக்க முடியாததை பார்க்கும்போது நமக்கு உள்ளூர்ல ஒரு தலைவர் ஞாபகம் வராரு. அது யாரு உங்களுக்கு ஞாபகம் வரா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல பாகிஸ்தானி பிஎம் அப்புறமா நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்காங்க. அவங்க ஹிந்துத்துவா தான் உலகத்துல மிகப்பெரிய டேஞ்சர் என்று நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அதுல ஒரு நபர் தான் ராகுல் காந்தி அவர்கள். இதை நான் சொல்லல, அக்கார்டிங் டு விக்கிலீக்ஸ் அவரு அமெரிக்கன் அம்பாசிடர் கிட்ட பாகிஸ்தானி பேஸ்ட் டெரர் குரூப்ஸை விட ஹிந்துத்வா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க என்று சொன்னதாக ரிப்போர்ட் ஆகி இருக்கு. நிறைய பொதுக்கூட்டங்கள்ல ஹிந்துத்வாவாதிகளுடைய கவர்மெண்ட் இது, ஹிந்துத்வாவாதிகளை விரட்டி அடிப்போம் என்றும் பேசியிருக்காரு. हिंदुत्वादियों का राज है, हिंदुओं का नहीं। और हमें एक बार फिर इन हिंदुत्वादियों को बाहर निकालना है, इन हिंदुत्वादियों को बाहर निकालना है। எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இந்தியாவில் அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதியும் பாகிஸ்தானுடைய பிரதமரும் ஒரே மாதிரியான டயலாக பேசுறாங்களே, இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வருகிறது என்பதை அகைன் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப பாகிஸ்தானி பிரதமருக்கு வருவோம். உலகத்திலேயே நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் இந்த குளோபல் டெரரிஸ்ட் மேனுஃபேக்சர் யார் என்ற கேள்விக்கு எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரே பதில் பாகிஸ்தான். உலக தீவிரவாதத்திற்கு முழு முதற் காரணம் பாகிஸ்தான். எல்லா தீவிரவாதிகளுடைய ப்ரீடிங் கிரவுண்ட் பாகிஸ்தான். உலக அளவுல பல தீவிரவாத தாக்குதலை செய்து அது மூலமாக பல லட்சம் அப்பாவி மக்களை கொன்று குவித்தது பாகிஸ்தானி பேஸ்ட் ராடிக்கல் குரூப்ஸ், டெரரிஸ்ட் குரூப்ஸ். அமெரிக்காவில் 9/11 அட்டாக் பண்ண ஒசாமா பின் லாடனுக்கு அடைக்கலம் கொடுத்தது பாகிஸ்தான்ல. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை செய்தது பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ வீரர் என்பது தெரிய வருகிறது. பாகிஸ்தானுடைய முழு ஆதரவுல இந்தியாவுல எத்தனையோ தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. உலகம் முழுக்க எங்க பாம்பு பிளாஸ்ட் நடந்தாலுமே அதோட செயின்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து முடியும், அதோட கனெக்ஷன்ஸ். இன்னும் பாகிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய தீவிரவாதிகளுடைய பேரு, அவங்களுடைய அமைப்போட பேரு என்றெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பத்தாவது நமக்கு லிஸ்ட் போட. தீவிரவாதத்தாலேயே வளர்ந்த நாடு, the nation which promotes, sponsors, funds and breeds terrorism. அவனுடைய மூச்சு காத்தே தீவிரவாதம் தான். தீவிரவாதத்தை உருவிட்டால் பாகிஸ்தான் என்ற நாட்டினுடைய அஸ்திவாரமே இருக்காது. நீங்கெல்லாம் வந்து யுஎன்ல ஹிந்துத்வா மோர் டேஞ்சரஸ்ங்கிறீங்க. இப்போது ஹிந்துத்வா தான் பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஹிந்துத்வா தான் பல லட்சம் அப்பாவி மக்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் இலவச தடுப்பூசியை வழங்கியது. ஹிந்துத்வா தான் உலகத்திற்கு யோகாவை கொடுத்தது. ஹிந்துத்வா தான் உலகத்திற்கு சகிப்புத்தன்மையை போதித்தது. கோ எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி பண்ணணும் என்று போதித்தது ஹிந்துத்வா. ஹிந்துத்வா தான் எல்லா மதத்தையும் எப்படி மதிப்பது, ஒரே தட்டில் வைத்து பார்ப்பது என்பதை சொல்லிக் கொடுத்தது. இந்த ஹிந்துத்வா அரசாங்கத்தை தலைமை தாங்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பல உலக தலைவர்கள் மோடி இஸ் த பாஸ்ங்கிறாங்க. நீங்க எங்க நாட்டுல ரொம்ப ஃபேமஸ், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வேணுங்கிறாங்க. உக்ரைனுடைய பிரசிடென்ட் ரஷ்யா உக்ரைன் போர் பேச்சுவார்த்தை இந்தியா நடக்கணுங்கிறாங்க. இந்த ஹிந்துத்வா சித்தாந்தம் கொண்ட தலைவன் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டினுடைய தலைவன் பாரத பிரதமருடைய காலை தொட்டு கும்பிடுறாரு. உலகத்துல எங்க பெரும் அசம்பாவிதம் நடந்தாலும், ஃப்ளட்ஸ் வந்தாலும் சரி, எர்த்குவேக் வந்தாலும் சரி, காசாவில் போரால மக்கள் செத்து மடிந்தாலும் சரி, முதல் ஆளாக ஹியூமானிடேரியன் எய்டு அவ்வளோ கொடுக்கிறது இந்த பாரத தேசத்தினுடைய ஹிந்துத்வா தான். 2014 ஹிந்துத்வா அரசாங்கம் இங்கு அமைந்த பிறகாக தான் இந்திய பொருளாதாரம் மீண்டு எழுந்தது. அது வரைக்கும் ஃப்ரெஜைல் 5 எக்கானமியா இருந்தது. எப்ப வேணா நொறுங்கி விழலாம் அப்படிங்கிற எக்கானமியை மீட்டு டாப் 5 எக்கானமி. இப்போ கூடிய சீக்கிரம் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறப்போகிறது. எல்லாத்தையும் தாண்டி எதனால தெரியுமா பாகிஸ்தானி பிரதமருக்கு ஹிந்துத்வானா ஒரு பிரச்சனை? ஹிந்துத்வ அரசாங்கம் இங்கு அமைந்தவுடன் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளால் இங்க சுதந்திரமாக தீவிரவாத நடவடிக்கை ஈடுபட முடியல. நரேந்திர மோடி அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தது மாதிரி யாரெல்லாம் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, டெரரிஸ்ட் அந்த பேக்கர்ஸ் 2 பேருமே நாங்க ஊர் தெரியாம அழிப்போம், மண்ணோடு மண்ணாக்குவோம் என்று சொன்னாரு. சொன்னதோட ஒவ்வொரு தீவிரவாதியும் இந்தியாவை தொடர் நினைத்த தொட்ட இங்க தீவிரவாத செயலை செய்த என்ற அனைவரையுமே தேடி தேடி நரவேட்டையாடினாரு. அதனால பாகிஸ்தானோட மேஜர் தொழிலான டெரரிசம் இருக்கு இல்லையா, அது அந்த இண்டஸ்ட்ரியே நலிந்து போனது. பாவம், ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் அங்க வந்து பாதிக்கப்படுதுன்னா அந்த நாட்டினுடைய தலைவன் அதுக்காக வருத்தப்படதானே செய்வான். அடுத்து அப்படியே பாருங்க, பாகிஸ்தானி பிரதமருக்கு ஹிந்துத்வானால இன்னொரு பிரச்சனை.
என்ன தெரியுமா, இந்த போர்ல பாகிஸ்தானுக்கு பலத்த சேதம். யார் பேசஸ் போச்சு, டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் போச்சு, தீவிரவாதிகள் போனாங்க, பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் விழுந்து போனது, பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லாகூர்ல இருந்தது இந்தியாவால் அழிக்கப்பட்டது, பாகிஸ்தான் பிரதமரை உலக அளவுல அழ வைத்தது, பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓவை நம்மளோட டிஜிஎம்ஓக்கு கூப்பிட்டு அழ வைத்தது, ஆபரேஷன் சிந்தூர்ல கொடுத்த அடி அவருக்கு மண்டை கலங்கி போய் மூளை கலங்கி போய் அங்க போய் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் அங்க போய் 7 விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறாரு. Repulsing the enemy's attack under Air Chief Marshal Zahir Babar Sidhu, our Falcons took flight and etched their answer across the skies, resulting in 7 of the Indian jets turned to scrap and dust. A decisive response. இந்த பாகிஸ்தானி பிளேயர்ஸா இருக்காங்கல்ல, இந்த பாகிஸ்தானி பிளேயர்ஸ் பத்தி பேசும்போது நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும். ஏன்னா தமிழ்நாட்டில் சில பேர் கோவம் வந்துடுது. சவுத் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோ, இந்தியா பாகிஸ்தான் சேம் ப்ரோ, ஸ்போர்ட்ஸா பாருங்க ப்ரோ. அந்த பாகிஸ்தானி பிளேயர்ஸ் வந்து 6 அப்படிங்கிற நம்பரை இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஃபுல்லாவே காட்டிட்டு இருந்தாங்கல்ல, அது என்னடா 6 அப்படின்னா 6 போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி விட்டது அப்படிங்கிறத மெசேஜ். அவங்க 6ங்கிறாங்களா, அடுத்து பாகிஸ்தானுடைய இந்த செய்தி தொடர்பாளர்களா இருப்பாங்கல்ல, ஆர்மி ஸ்போக்ஸ் பர்சன், அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்குள்ள 5 6 7 முடிவு பண்ணுங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த பப்ளிக் ஃபோரம்ல வந்து அசிங்கப்படுங்க. நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் சொன்ன மாதிரி இந்தியாவோட ஒரு ஃபைட்டர் ஜெட் கூட வீழ்த்தப்படவில்லை, மாறாக பாகிஸ்தானுடைய எந்தெந்த போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டன என்பது கூட அவர் லிஸ்ட் போட்டாரு, லிஸ்ட் டீடைலா சொன்னாரு. அப்படி எதுவுமே லிஸ்ட் கொடுக்காம, எவிடன்ஸ் கொடுக்காம, எதுவுமே இல்லாம, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோட்டு யூஎன்ல போய் பேசுறாரு, வெக்கமே இல்லாம பாகிஸ்தானி பிரதமர். அதனாலதான் இவருக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் என்பதற்காக நம்மளுடைய டிப்ளமேட் அங்க இருந்திருக்காங்க. அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க, 9th மே அன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியாவை மிரட்டியது, உங்களை அப்படி பண்ணிடுவோம், உங்களை இப்படி பண்ணிடுவோம், இந்தியாவை இல்லாமக்கிடுவோம் எல்லாம் மிரட்டிய பாகிஸ்தான் ஒரே நாள் 10th மே அன்னைக்கு டிஜிஎம்ஓ நம்மளுடைய டிஜிஎம்ஓவை கூப்பிட்டு தயவு செஞ்சு போர் நிறுத்திக்கோங்க சார் என்று கெஞ்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய நிறைய ஏர் பேசஸ் தரைமட்டமாக்கி இருக்கு, டெரர் கேம்ப்ஸ் போயிருச்சு. இப்படி உங்களுடைய சொந்த நாட்டில் இப்போ டேமேஜ் ஆன பிறகு இதையும் நீங்க விக்டரின்னு கிளைம் பண்ணுவீங்கன்னா சரி கொண்டாடிக்க. ஆனா உண்மை என்னன்னா, அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்தது பாகிஸ்தான் பேஸ்ட் டெரர் குரூப்ஸ் இன் இந்தியா. பெஹல்காம்ல எங்களுடைய அப்பாவி மக்களை கொன்றது பாகிஸ்தான் என்று யுனைடெட் நேஷன்ஸ்ல ஆன் தி ஃப்ளோர்லயே ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. Can there be any doubt about the proclivities of this regime? The Prime Minister of Pakistan also advanced a bizarre account of the recent conflict with India. The record on this matter is clear. Till 9th May, Pakistan was threatening more attacks on India. But on 10th May, its military pleaded with us directly for a cessation to the fighting. The intervening event was the destruction caused to multiple Pakistani air bases by Indian forces. The pictures of that damage are, of course, publicly accessible. If destroyed runways and burnt out hangars look like victory, as the Prime Minister claimed, Pakistan is welcome to enjoy it. The truth is that, as in the past, Pakistan is responsible for a terrorist attack on innocent civilians in India. We have exercised the right to defend our people against such actions and have brought the organizers and perpetrators to justice. இவங்களோட இந்த ஸ்பீச் இப்போ இன்டர்நெட்ல வைரலா பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. பூட்டானுடைய பிரைம் மினிஸ்டர் யூஎன்ல போய் இந்தியாவை யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு அங்கமாக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருக்காரு. Expanding both permanent and non-permanent membership. A reformed Security Council must include deserving nations such as India and Japan, alongside other capable and leading countries to reflect today's complex realities. இந்த இடத்துல டக்குனு வரலாற்றில இருந்து ஒரு சம்பவம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இந்தியாவுக்கு வந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சீட்டை தூக்கி சைனாவுக்கு கொடுத்தது அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அதனால அதனுடைய பிரைஸை இன்றளவும் இந்தியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. we are paying a heavy price for it. ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு ஆதரவாக ஏதாவது செயல் பண்ணோம்னா சைனா தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா இப்போ ஹிந்துத்வா ரெஜிம் இந்தியாவில் இருக்கும்போது பூட்டானோட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு சீட் கொடுக்கணும் என்று சொல்லியிருப்பது பாகிஸ்தான் பிரதமருக்கு நிச்சயமாகவே எரிச்சல தான் கொடுக்கும். அதனால தான் அவர் ஹிந்துத்துவா பார்த்து பயப்படுறாரு. இன்னும் பதிவோட இறுதியாக ஒரே ஒரு வீடியோ மட்டும் காட்டுறேன். பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பத்தி பேசினது. ஆர்எஸ்எஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட அமைப்பு தெரியுமா, இந்தியாவை கண்ட்ரோல் பண்றதே ஆர்எஸ்எஸ் தான் என்று ஆர்எஸ்எஸ் பத்தி அவர் நிறைய பேசியிருக்காரு. What is RSS? Mr. Narendra Modi is a life member of RSS. But it is very important for me to explain this to you so you know what is happening in India. So அதனால நம்மளுடைய எதிரி
இந்தியாவை அழிக்க துடிக்கக்கூடிய சக்தி அவங்க யாரை எதிரியாக பிக்ஸ் பண்றாங்களோ அவங்க தான் நமக்கு நண்பன். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? நம்மளுடைய எதிரி அவனுக்கு யார சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார்கள் என்பதை டிஃபைன் பண்ணிட்டான். இப்பொழுது ஹிந்துத்வாவையும் RSSையும் இந்தியாவில் வலுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமையாகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரங்களை மேலும் வலுப்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வந்தே மாதரம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.